இலக்கியத்தில் அறம். அறம் அப்படின்றது எவ்வளவு ஒரு இயக்கம், ஒரு பணி அப்படின்னு ஒரு உலகம் நிரந்தரமா இருக்கிறதுக்கு காரணமே இயக்கம், பணிதான். அந்த ஒரு இயக்கமோ, ஒரு பணியோ இல்லைன்னா உலகமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த இயக்கம், பணிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, கடல் அலை போன்றது. கடல் அலை இல்லைன்னா அலைகள் இல்லைன்னா கடலே கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு பணிகளோ, ஒரு இயக்கமோ இல்லைன்னா உலகமே இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் எல்லோரும் நம்ம எல்லாருமே நமக்கானதாக இருந்தாலும் சரி, பிறருக்கான செயலாக இருந்தாலும் சரி, சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, உலகத்துக்காக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் அறம் சார்ந்து செய்ய வேண்டும் என்பதை அந்த கால இலக்கியத்திலேயே ம நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கட்டுரைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை, நான் படித்த கவிதை, "கோடை வயல்" அப்படின்ற தொகுப்பிலிருந்து படித்தது. சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் மண்வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை கட்டரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தல் துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகில்லை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கவிதையை படித்தேன். அதோடு என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். அந்த கால மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அறம் அப்படின்றத அத ஒரு கொள்கை, அது ஒரு கோட்பாடு, அது ஒரு சமயம் அப்படிலாம் நினைக்கல. தங்களுடைய வாழ்க்கை நெறியாகவே தான் அவர்கள் அந்த அறத்தை கடைபிடித்து வந்தார்கள். ஒரு மனிதனுடைய ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளினுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு நம்ம அந்த அறக்கோட்பாடுகளை முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இலக்கியத்தில் காணப்படக்கூடிய அறங்களை நம்ம சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் சொன்ன மாரி, "அறமெனப்பட்டதே இல்வாழ்க்கை." அதே மாரி தான் அந்த கால மக்கள் தன்னுடைய இல்வாழ்க்கையை கூட அறவாழ்க்கையாத்தான் அவங்க மேற்கொண்டு வந்தார்கள். உலகமே தங்களுக்கு கிடைத்தாலும், அறமல்லாத செயல்களை அவர்கள் செய்யறதுக்கு எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மெய்ய கருத்தாகத்தான் அந்த காலத்துல அறம் காணப்பட்டது. இப்ப அறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, சில அறங்கள் பார்த்தீங்கன்னா, சிந்திக்காமல் நம்ம செய்யக்கூடிய அறம். அதாவது என்னுடைய அம்மா செஞ்சாங்க, என்னுடைய ஆச்சி தாத்தா செஞ்சாங்க, என்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. இந்த அற செயலில் ஈடுபட்டார்கள். நானும் அத செய்வேன் அப்படின்னு சிந்திக்காமல் செய்யக்கூடிய அறம் ஒரு வகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிந்தித்து செய்யக்கூடிய அறம். அதாவது இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்ம அப்பாவோ, நம்மளுடைய முன்னோர்களோ ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ ஏதோ செஞ்சாங்கன்னா, இப்ப அந்த ஆசிரமத்துக்கு அந்த உதவி தேவை இருக்காது. வேற ஒரு இடத்துக்கு தேவை இருக்கும். அப்ப அதை உணர்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அறம், இன்னொரு அறம் அப்படின்னு சொல்லலாம். திருமூலர் கூட சொல்வாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அ நம்ம இறைவனுக்கு எதையாவது கொடுத்தோம்னா, அது பக்தர்களுக்கோ, இல்லைன்னா அந்த வறியவர்களுக்கோ போய் சேராது. அதே இது நம்ம ஒரு பக்தர்களுக்கோ, ஒரு வறியவர்களுக்கோ ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா, அது கண்டிப்பா இறைவனை போய் சேரும் அப்படின்னு சொல்வாரு. அதாவது "படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம சிந்தித்து எதுக்கு செய்யலாம், எப்படி செய்யலான்ற மாரி சிந்தித்து செய்றது ஒரு வகை அறம். 3வது வகை அறம். அதாவது அதான் முதல் தரமான அறம். அது என்ன அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பிலேயே வர அறம். இயல்பாகவே இப்ப வள்ளுவர் சொன்ன மாரி "உடுக்கை இழந்தவன் கைபோலன்னு" ஒரு இத பார்த்த உடனே அத செஞ்சிரணும். அந்த இயல்பா தோன்றக்கூடிய அறம். அந்த காலத்துல இலக்கியத்துல காணப்படக்கூடிய அவ்வளவு அறங்களுமே இந்த இயல்பாக தோன்றிய அறங்கள் தான். இந்த இயல்பாக தோன்றிய அறங்கள் சொல்லும்போது, இப்ப ஏன் பாரி ஒரு முல்லை கொடி அது கொழுகொம்பு கட்டுச்சுன்னா, வேற ஏதோ கம்பு வைக்க வேண்டியது தானே! "விலையுயர்ந்த தேரையா கொண்டு வைப்பாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால், அவர் பார்த்த உடனே அந்த முல்லை கொடிக்கு கொழுகம்பு அப்பா உடனே தேவைன்னு செஞ்சு, உடனே இயல்பாக அவர் தன்னுடைய தேரை கொடுத்தார். இந்த மாதிரி அந்த கால இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இயல்பாக தோன்றிய அறங்களை பத்தி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் சரி, சமூகமாக சார்ந்திருந்தாலும் சரி, அவருடைய உயர்ந்த குணங்கள், நற்பண்புகள் வளர்வதற்கு இந்த அறங்கள் தான் காரணம். ஔவையார் சொல்லியிருப்பாங்க, "அறம் செய்ய விரும்பு" அப்படின்னு. ஏன் ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லணும்? பெரியவங்க நம்மளுக்கு சொல்றாங்க, திருந்த செய்ன்னு சொல்லியிருக்காங்க. செய்வன திருந்த செய்ன்னு. அந்த மாரி அறம் செய்ன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே!
ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்கன்னா, நம்ம விருப்பத்தோட எந்த காரியம் செஞ்சாலும், நிச்சயமாக அத ரொம்ப நல்ல சிறப்பா செய்வோம். அது எல்லாருமே அறிஞ்சதுதான். எந்த வேலையும் ரொம்ப சிறப்பா நடந்ததுன்னா, நம்ம சொல்லுவோம், "நான் ரொம்ப விரும்பி செஞ்சேன். அதனால தான் அது நல்லா நடந்தது." அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வீட்ல உள்ள முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்கள ஏதாவது சொல்லும்போது, "ஏன் அவனுக்கு விருப்பம் இல்லாதத செய்ய சொல்லி நீ அவன கட்டாயப்படுத்துற?" அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால விரும்பி எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் நல்லபடியாக நடக்கும், வெற்றி பெறும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த ஒரு அடிப்படையில தான் ஔவையாரும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அறம் செய்ய விரும்பினாலே அந்த அறம் நல்லபடியாக நடக்கும் என்ற மாரி. அதே மாதிரி ஔவையார் வந்து ஆத்திச்சூடி ஒரு சிறுவர்களுக்கான அறிமுக நூல் அந்த ஆத்திச்சூடி. அந்த ஆத்திச்சூடிய பார்த்தீங்கன்னா, அவ்வளவுமே ஆத்திச்சூடியில அவ்வளவு பாடல்களுமே அறத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அந்த ஆத்திச்சூடியில பார்த்தீங்கன்னா, "அவ்வியம் பேசேல்" அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. இந்த "அவ்வியம் பேசேல்" அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொன்றை வேந்தன்ல பார்த்தீங்கன்னா, இப்படி அவ்வியம் பேசக்கூடாது. அப்படி பேசுறதுனால என்னென்ன அழிவு ஏற்படுது? என்னென்ன விளைவு ஏற்படுது? அப்படின்றதையும் விவரமாக சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து நல்வழின்ற ஒரு அறநூலையும் எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய திருக்குறள் முழுசுமே அறநூல்னு சொல்லலாம். அவ்வளவுக்கு அறம் சார்ந்து தான் அவருடைய குறள்கள் எல்லாமே காணப்படும். இன்னும் சொல்லப்போனா, அரண் வலியுறுத்தல் அப்படின்னுட்டு ஒரு அதிகாரத்தின் மூலமாகவே நமக்கு அவர் சொல்லியிருப்பார். "மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுக நீரப்பிற." இதுங்க மனசு சுத்தமா இருந்ததுனாலே, அதை விட ஒரு பெரிய அறமே கிடையாது. அப்படின்று வள்ளுவர் வந்து ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப 18 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல வர 11 அந்த இலக்கியங்களும் அறத்தை தான் நமக்கு வலியுறுத்துகிறது. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை 40, திரிகடுகம், ஆச்சாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி. இந்த 3 இலக்கியங்களுமே நமக்கு வந்து அறத்தை தான் வலியுறுத்துகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, அ இந்த காலத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அ இப்ப அறத்தை பற்றி பேசுவதனால அறச்செய்திகள்னே வச்சுக்கலாமே. அந்த அறச்செய்திகள் வந்து 8 திசையிலிருந்து கிடைக்குது. ஆனா 800 சாதனங்கள் மூலமாக டிவி, கூகுள், அ சேனல்ஸ் அதாவது இப்ப டிவி, தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம சொன்னா, ஒரு தொலைக்காட்சி இல்ல. அதுல நெறைய சேனல்ஸ் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய வழியில இருந்து நமக்கு நெறைய தகவல்கள்லாம் கிடைக்குது. சரி, இப்படி நெறைய தகவல்கள் கிடைக்குது. அதனால நம்ம அறிவு வந்து பெருகும் அப்படின்னு பார்த்தா, அது அப்படி இல்லங்க. ஏன்னா, நம்மளுக்கு ஒரு குழப்பத்த தான் அந்த செய்திகள் எல்லாம் கொடுக்குது. எது அறம்? எத நம்ம செய்யணும்? எத நம்ம செய்யக்கூடாது? அப்படின்ற ஒரு அ அந்த ஒரு குழப்ப நிலைக்கு தான் நம்மள வந்து ஆட்படுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு." அப்படின்னு நல்ல ஒரு அறத்தை சொல்லியிருக்கிறார். திருவாய்மொழியில முதற் பத்துல ஆழ்வார் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு. "உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன்" அப்படின்னு. அதாவது அந்த மாயவன் வந்து எனக்கு வந்து ஒரு கலங்கமே இல்லாத, ஒரு குற்றம் குறைய, ஒரு குழப்பமே இல்லாத மனநிலையை எனக்களித்த அந்த கடவுள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. கம்பர் வந்து ராமாயணத்துல வந்து சொல்லியிருப்பாரு, "இது தக்கது, இது தகாதது" அப்படின்னு எல்லா செயல்களையும் பிரித்து பார்த்து தான் செய்யணும். அப்படி பிரித்து பாராமல் எவன் செய்தாலும் சரிதான். அவர் வந்து உயர்ந்த குடியில் பிறந்த ஒரு பெரிய மாந்தராக இருந்தாலும் சரி, அவர் வந்து 5 அறிவுக்குள்ள விலங்குகளுக்குத்தான் ஒப்பாவார் அப்படின்னு கம்பர் வந்து ராமாயணத்துல சொல்லியிருக்காரு. "தக்க என்னா தாதன என்னா என்று ஒக்க உன்னலர் ஆயின் உயர்ந்துள்ள மக்களும் விளங்கே" அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. திருமூலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக ஒரு திருமந்திரம் சொல்லியிருப்பாரு. "தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே." இந்த திருமந்திரத்துல உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அகம் பிரம்மாஸ்மி" அப்படின்ற ஒரு மகா வாக்கியத்தினுடைய ஆழமான கருத்து இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இறப்பு என்று வரும், அன்று வருமா, இன்று வருமா, என்று வருமா அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. யமன் நமக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்துட்டு, நம்ம தீமை செயல்லாம் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரை மாண்புடைய செயல்களெல்லாம் செய்யணும்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலடியார் பாடல். இன்றுகள் அன்றுகள் என்றுகள் என்னாது பின்னையே பின்றையே நின்றது கூற்றமென்றெண்ணி உருவுமென் தீயவை ஒள்ளும் வகையால் மருவுவேன் மாண்டார் அறம் அப்படின்னு நாலடியார் சொல்கிறது. அதோட இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் எதுக்கு இப்ப போய் அறம் செய்யணும், இன்னும் நாள் கிடைக்க, நமக்கு ஆயுஸ் நிறைய இருக்க, இப்பவே போய் ஏன் அந்த அறத்தை செய்யணும்ன்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பாடல். மற்றறிவாம் நல்வினையாம் இளையோம் எண்ணாது கைத்துண்டாம் போழ்தே கரவாது அறம் செய்மின் முற்றியிருந்த காயொழிய தீவழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையேதான் நம்ம வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அறம் செய்யறத யோசிக்க கூடாது, அப்பொழுதே செய்யணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஐம்பெருங்காப்பியங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல சொல்லாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா அறக்கோட்பாடுகளும் அந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். கற்பு, அன்பு, அருள், மக்கள் நலம், பசிப்பினி நீக்குதல், மனித நேயம், கல்லாமை, கொல்லாமை, வாய்மை, விருந்தோமல், கல்வி தகுதி, குளம் வெட்டுதல் போன்ற நிறைய அறச்செயல்கள் எல்லாம் இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் காணப்படுகிறது. அந்த காலத்துல அறம் அப்படின்னா விருந்தோம்பலை விட ஒரு சிறந்த அறம் கிடையாது அப்படின்ற மாதிரி விருந்தோம்பலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாங்க. இந்த விருந்தோம்பலை பத்தி சொல்லும்போது, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. அவங்க வறுமையில தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாள் வந்துடுறாங்க. வந்த உடனே 2 பேரும் என்ன பண்றதுன்னு ஆனாலும் அந்த விருந்தினரை ரொம்ப இனிமையாக வரவேற்று நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த கணவனுக்கு என்னன்னா, இந்த சாப்பாடு போடுறதுக்கு காய் ஒண்ணு இல்லையே, இந்த மனைவி என்ன செய்ய போறா அப்படின்னா, ஒரு சின்ன கலக்கம் கண்கள்ல. அத புரிஞ்சுட்டு அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், "நான் 1 2ஆக்கிருதேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச தொடருவாங்களாம். இத கேட்ட உடனே அந்த கணவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆஹா! இவ 1 2ஆக்குறேன்னு சொல்லிட்டா. சரி, சரி 2 1ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் பேச ஆரம்பிச்சுருவாராம். ரொம்ப சந்தோஷமா விருந்தினர்ட்ட பேசிட்டு இருப்பாங்களாம். இந்த அம்மா போய் சமையல் பண்ணி சாப்பாடு பரிமாறுறாங்க. வந்தவரும் ரொம்ப திருப்தியா மனமுண்டு, இந்த மாதிரி ஒரு விருந்தையும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு உபசாரத்தையும் கணவனும் மனைவியும் சேர்ந்து எவ்வளவு நல்ல நம்மள உபசரித்தாங்க. இந்த மாதிரி விருந்தோம்பல நான் அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு ரொம்ப பாராட்டிட்டு விடை பெற்று போறாரு. போகும்போது அவரு இந்த மனைவி அந்த வீட்டு அம்மாட்ட கேட்பாங்களாம். ஆமா, நீங்க சொன்னீங்களே 1 2ஆக்கிடலான்னு அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்ல காய் இல்லைன்றதுனால தோட்டத்துல கீரை இருந்தது. அந்த கீரைய 2ஆக்கிரலாம். கீரை கூட்டு, கீரை சாம்பார்ன்னு வச்சிரலாம். அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். எ சரி நீங்க எப்படி சொன்னீங்க? உங்க கணவர் ஒண்ணு சொன்னாரே, 2 ஒண்ணாக்கிரலான்னு அப்படின்னா. இல்ல, இல்ல 2 நேரம் சாப்பாடு போட முடியாது. அதனால 2 பொழுது சாப்பாட ஒண்ணாக்குறதுக்காக நீங்க காலையில வந்தீங்க. மதிய சாப்பாட 2க்கும் நடுவுல 2 பொழுதையும் ஒண்ணாக்குற மாரி ஒரு நேரத்துல நான் தயாரிச்சு போட்டேன். அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தன்னுடைய இயலாமை கூட இருந்தா கூட, விருந்தோம்பல் அப்படின்ற பண்புல அந்த காலங்க சிறந்து இருந்தாங்கன்னு நிறைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. இப்ப நாலடியார்ல ஒரு பாடல் பார்த்தோம்னா, உரக்கும் துணையதோர் ஆழம் வித்தீண்டி இறப்ப நிலப்பயந்தாங்கு அறப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்டக்கால் வான் சிறிதாய் பொய்த்துவிடும். அதாவது இப்போ ஒரு ஆழம் விழுத பாத்தீங்கன்னா அது அப்படி நம்ம கைட்டே நெசிக்கலாம், அவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா அந்த ஆழம் விழுத நம்ம ஊண்டினோம்னா அது பெரிய செடியாகி மரமாகி விழுதுகள்லாம் ரொம்ப பலன் கொடுக்கும். அதே மாதிரி தான் அறப்பொருள் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கூட தகுதியானவர்களுடைய கையில் பட்டால் அந்த அறம் வானத்தை விட பெரிதாகும். வானமே சிறிதாக போய்விடும். அந்த மாதிரி இதுல அவங்க சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப பெண்கள் பெண்கள்னு இல்ல. அவர் பெண்களுக்கு தான் இந்த பாடல பாடியிருக்கிறாரு. செல்வம் அவங்கள்ட்ட இருக்கும்போதெல்லாம் அதனுடைய மதிப்பு தெரியாம வீணா செலவழிச்சுட்டு, இவ்வளவு செல்வமும் கைப்பட்டு போன பிறகு, அந்த செல்வத்த தேடி ஓடக்கூடிய ஒரு பெண்ணிற்கான ஒரு பாடல். முன்னே உடையது காவாது இகழ்ந்து இருந்து பின்னே அஃது ஆராய்ந்து கொள் குறுகுதல் இன் இயற்கை பெய்த்து அகன்ற அல்குலாய் ஆகுதால் அவ்வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு. அதாவது இனிமையான இயல்புகளையும் அகன்ற அல்குலையும் உடைய பெண்ணே, உன்கிட்ட செல்வம் இருக்கும் போதெல்லாம் நீ அதை பத்தி மதிக்காம அந்த செல்வத்தை நீ செலவு பண்ணிட்டே இருந்துட்ட.
இப்ப செல்வம் உன்னை விட்டு போன பிறகு அந்த செல்வத்தை தேடி நீ ஓடுறியே, அது எப்படி இருக்கு தெரியுமா? ஆஹ் வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு. அந்த ஒரு மயிலினுடைய தலை மேல வெண்ணெய வச்சுட்டு நீ அந்த மயில பிடிக்கிற மாதிரி. அந்த வெண்ணெய் அது தலையில இருக்கும்போது அந்த மயில் வெயில்ல போய் அந்த வெண்ணெய் உருகி அதனுடைய மயில் கண்ணை மறைச்சிரும். அப்ப அந்த மயிலுக்கு கண்ணு தெரியாம போயிடும். நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். அந்த மாதிரி நீ செயல்படுற அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாடல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு நான்மணி கடிகை பாடல். அதுல பாத்தீங்கன்னா, கல்லா ஒருவருக்கு தன் வாயில் சொற்கூற்றம், மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம், அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றம், கூற்றமே இல்லிருந்து தீங்கு ஒழுகுவாள். அதாவது ஒருத்தனுக்கு வந்து அவன் சொல்லும் வாய் சொல் பேச்சுதான் அவனுக்கு யமன். அதே மாதிரி வாழைக்கு பாத்தீங்கன்னா அது ஈன்ற காய்தான் அதுக்கு யமன். அறம் செய்யாம இருக்கிறவங்களுக்கு அந்த அறம்தான் யமனாக அமையும். அதே மாதிரி ஒரு நல்ல கணவனுக்கு தீவினையை செய்யக்கூடிய ஒரு மனைவிதான் யமனாக இருப்பாள். அந்த மாதிரி ஒரு பாடல் நான்மணி கடிகையில. திரிகடுகம். திரிகடுகம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மருந்தையும் கலந்து நம்ம உண்றோம்னா நம்மளுடைய உடல் உபாதைகள் சேர்ந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா நலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த திரிகடுகத்துல சொல்லக்கூடிய 3 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் 3 அறக்கருத்துக்கள் சொல்லப்படும். அதை பின்பற்றினாலே நம்மளுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திரிகடுகம் வந்து எடுத்து கூறுகிறது. அலர்ந்தார் கொன்று ஈந்த புகழும் துளங்கினும் தன்குடி குன்றார் தகைமையும் அன்போடி நாள் நாளும் நட்டார் பெருக்களும் இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை. இந்த திரிகடுக பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, உங்களுடைய குடி பெருமையை காப்பாத்திக்கோங்க, நாள் நாளும் நட்டார் பெருக்களும், நாளுக்கு நாள் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை எல்லாம் பெருக்கோங்க, அதுவே ஒரு நல்ல அறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சிறுபஞ்ச மூலம் சொல்லும் ஒரு பாடல். பொருளுடையான் கண்ணதே போகம், அரணும் அருளுடையான் கண்ணதே ஆகும், அருள் உடையான் செய்யான் அழிபாவம் சேரான், பிறமொழியும் உய்யான் பிறன் செவிக்கு உய்த்து. அதாவது அறம் செய்கிறவன் அருள் உடையவான், அருள் உடையவன் கிட்ட அறம் வந்து தான் சேர்ந்துடும். அப்படி உள்ளவங்க வந்து செய்யான் பழிபாவம் செய்ய மாட்டாங்க, புறமொழி எல்லாம் வேண்டாத சொற்கள் எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, இந்த தீஞ்சொற்கள் பேசுறது, வழிப்பறி கொள்ளையடிக்கிறது, பிற பொருட்களை கவருதல், பொய் பேசுறது, இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் கற்றவர்கள் வந்து கட்டாயம் கைவிடணும். அதுதான் சிறந்த அறம் கற்றவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். வழிப்படரல் வாயல் வருந்தாமை வாய்மை, குறிப்படரல் தீஞ்சொற்களோடு மொழிப்பட்ட காய்ந்து விடுதல், களைந்துய கற்றவர் ஆய்ந்து விடுதல் அறம் அப்படின்ற பாடல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து அறம் அப்படின்னு பார்த்தாலே திருக்குறள்ல வந்து ஒவ்வொரு அதிகாரமாக வச்சு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த கால இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட அறங்கள் எல்லாம் மன்னருக்கு தான் பெரும்பாலும். எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருந்தா கூட மன்னருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அறங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மன்னன் எவ்வளியோ அவ்வளிதான் மக்களும். மன்னன் நல்லா இருந்தாலே அந்த நாடு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மன்னனுக்கு தான் அறங்கள் வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அறநெறி முதற்றே அரசின் குற்றம், அறநெறி பிழையா திறநெறி மன்னர் அப்படின்னு. அந்த மன்னர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெண்கோட் கொடையும் செங்கோலும் தான் ஒரு அறத்தினுடைய ஒரு குறிக்கோளாக அந்த காலத்துல காணப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அரசருடைய கடமை என்னங்க? அவர் வந்து உணவை பெருக்கணும், அதோட யாருக்கு அனைவருக்கும் வந்து கிடைக்கும்படியாக செய்யணும். அதுதான் மன்னருடைய ஒரு முதல் கடமை. அததான் ஔவையார் அழகாக சொல்லி இருப்பாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புறநானூற்று பாடல்ல இந்த ஒரு மன்னன் வந்து அவனுடைய அறச்செயல்ல தான் அவன் இருக்கணும். ஒரே ஒரே ஒரு நிமிஷம். அறநெறியில தான் அவர் வந்து இருக்கணும் அப்படின்ற சொல்ற மாதிரி, அதாவது ஒரு மன்னர்ட்ட வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை எவ்வளவு படைகள் இருக்கட்டும், ஆனாலும் அவனுடைய ஆட்சி வந்து அறநெறியில தான் இருக்கணும். அரசியலுக்கு அடிப்படையே அறநெறிதான்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புறநானூற்று பாடல்.
கடுஞ்சினத்த கொள்களிரும் கதல் பெரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர் நேரிடும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த காலத்துல எல்லாம் கோர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, அந்த காலத்தில எல்லாம் அந்த அறத்தை வழிநடத்துவதற்காக அரசர்கள் எல்லாம் அற அவயம் அப்படின்றத வச்சு நடத்திட்டு இருந்தாங்களாம். இந்த அற அவயம் பத்தி நிறைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கிறது. புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. உறையூர்ல கூட ஒரு அற அவயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மதுரை காஞ்சியில கூட ஒரு அற அவயம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுன்னு அதனுடைய பெருமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த மதுரை காஞ்சியில் சொல்லப்பட்ட அந்த அறவயம் பார்த்தீங்கன்னா, ஒரு துலாக்கோல் போல நடுநிலைமையாக செயல்பட்டதுன்னு அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி அரசியல்ல அரசருக்குரிய அறங்கள் சொன்ன மாரி, போர் அறங்கள் கூட அந்த காலத்துல இருக்கு. அதாவது தன்னோட வலிமை குறைஞ்சவங்கள்ட்ட, சிறுவர்களோட, முதியவர்களோட இப்படிலாம் போர் புரியக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டம் கூட இருந்தது. அ எதிரிட்ட ஆயுதம் இல்லைன்னா, அப்ப கூட நம்ம போர் புரியக்கூடாது அப்படின்ற அறத்த வச்சிருந்தாங்க. நம்ம ராமாயணத்துல பார்த்திருக்கோம். ராவணன் ஆயுதம் இழந்து நிக்கும்போது, ராமர் சொல்வாரு, "இன்று போய் நாளை வா" அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலத்துல போர் அறங்களும் இருந்தது. இந்த மாதிரி அரசியல் அறம், போர் அறம் இருந்ததுன்னா கொடை. குடையும் ஒரு அறம் சொல்லலாம். அது ஒரு முக்கியமான அறம்னு சொல்லலாம். அந்த கால இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா, குடைதான் சிறந்ததாக ஒவ்வொரு அரசனும் கடைபிடித்தார். சிறு பானாற்றுப்படை, பெரும் சித்திரனார் பாடல், ஆற்றுப்படை இலக்கியங்கள், புறநானூறு என அந்த ஒரு குடையினுடைய அறத்தை சொல்லியிருக்கு. இப்ப அது குமணன் அப்படின்ற ஒரு மன்னன் இருந்தாரு. அவர மாரி கொடையே செய்ய முடியாது. மக்கள் எல்லோருக்கும் அவ்வளவு அவரு உதவி செய்வாரு. குடை ரொம்ப அறப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அவருடைய தம்பிக்கு இது பிடிக்காது. அண்ணன வெளிச்சிட்டு தான் அரசனாகணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அவர் பேர் இளங்குமணன் அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஆ அண்ணன சதி பண்ற சூழ்ச்சி செய்து நாட்ட விட்டு போக செய்யணும்னு முயற்சி பண்றாரு. இத தெரிஞ்சுக்கிறாரு குமணர். மற்றவங்களுக்காக அப்படி அள்ளி அள்ளி கொடுத்து செய்றவரு, தன்னுடைய உடன் பிறந்த தம்பிக்கா கொடுக்க மாட்டாரு. உடனே நாட்ட அவர்ட்ட குடுத்துட்டு அவர் காட்டுக்கு போயிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவர் காட்டுக்கு போயிறாரு. இப்ப பெருந்தலை சாத்தனார் அந்த குமணன போய் சந்திக்கிறாரு. அப்போ அந்த குமணன் சொல்றாரு, "என்னட்ட நீ கொடைன்னு கேட்டு பாடி நிக்கும்போது, உனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லையேன்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாட இழந்தம்போது கூட நான் இவ்வளவு வருத்தப்படல. ஆனா உனக்கு கொடைன்னு ஒண்ணுமே கொடுக்க முடியலன்னு நினைக்கும்போது, எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு." அப்படின்னு அந்த குமணன் மன்னன் சொல்வாராம். அப்ப அவங்க தம்பி இந்த ஊர் மக்கள் எல்லாம் அ குமணன் நாட்ட விட்டு போனா கூட அவனையே தான் புகழ்ந்துட்டு இருப்பாங்களாம். இது அவனுக்கு இளங்குமணனுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதனால எங்க அண்ணனுடைய குமணனுடைய தலைய கொண்டு வருவங்களுக்கு நான் பரிசு குடுக்கேன்னு வேற அவர் அறிவிச்சிருப்பாரு. ஆனா மக்கள் எல்லாருக்கும் தெரியும் குமணன் அந்த காட்டுல தான் இருக்கான்னு. ஒருத்தர் கூட அவர இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய அறம், அவருடைய குடை அவர காப்பாத்திட்டு இருந்தது. எந்த மக்களுக்குமே அந்த குமணன போய் காட்டிக் குடுக்கணுன்ற எண்ணமே இல்ல. அப்ப இந்த குமணன் சொல்றாரு, இந்த பெருந்தலை சாத்தனார்ட்ட, "உங்களுக்கு குடுக்கறதுக்கு என்ட்ட கூட ஒண்ணுமே இல்ல. என் தம்பி என்னுடைய தலைய கொண்டு வா, நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசு குடுக்குறேன்னு. "நீ என்னுடைய வாள் வச்சுக்கோ, தலைய வெட்டிரு" அப்படின்னு சொல்வான். உடனே அந்த பெருந்தலை சாத்தனார் கண் கலங்கி சொல்வாரு, "மன்னா, எனக்கு நீங்க எந்த கொடையும் தர வேண்டாம். உங்க வாள மட்டும் தாங்க" அப்படின்னு சொல்வாரு. கேட்டு அந்த வாள மட்டும் வாங்கிட்டு போய், மிருகங்களுடைய ரத்தத்தை எல்லாம் அந்த வாள்ல தோய்ச்சுட்டு, அந்த குமணன் மாரியே ஒரு முகம் செஞ்சு, அத மூடி எடுத்துக்கிட்டு, இளங்குமணன் அவன் தம்பிய போய் பார்க்க போறாரு. நான் குமணன வெட்டி கொண்டு வந்துட்டேன். தலைய கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, இந்த குமணன் என்னென்ன அறச்செயல்கள் செய்தாரு, என்னென்ன குடைகள் செய்தாரு, பாட்டா பாட ஆரம்பிச்சுருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு இந்த துக்க வீட்டுக்கு போறோம். அவர் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்மளுக்கு குமுறி குமுறி வரும். ஐயய்யோ! இந்தப்பட்ட நல்ல மனுஷர் போயிட்டாரே! இவர் போயிட்டாரேன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா நம்மளுக்கு அத வெளிப்படுத்த தெரியாது. உள்ளுக்குள்ளேயே குமுறிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் "இவ்வளவு அறச்செயல்கள் செஞ்சியே! நீ அந்த நல்லது செஞ்சியே! இந்த நல்லது செஞ்சியே! நீ போயிட்டியே!" அப்படின்ற மாரி ஒரு ஒப்பாரின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப அத சொல்லி அழுதாலே நம்மளும் நம்மள அறியாம அழுதுடுவோம். நம்மளுடைய வெளிப்பாடு வெளிவந்துரும். அதே மாதிரி இந்த பெருந்தலை சாத்தனார் இவர் செய்த அறங்களையும், கொடைகளையும் பாட பாட அத கேட்க கேட்க இளங்குமணனுக்கு தான் ஆடாட்டாலும் சதையாட சொல்றாங்க. அவர் துடிக்கிறாரு. ஐயையோ! தப்பு பண்ணிட்டேனே!
எங்க அண்ணனை கொல்றதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அண்ணன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அரசரானான்ற கதை. இதுல பாத்தீங்கன்னா, இந்த குமணனை காத்தது அவன் செய்த அறம். அவன் செய்த அறமும் கொடையும் தான் அவனை காத்தது. இப்ப கொடை ஒரு அறம் அப்படின்னு சொன்னா உதவி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் ஒரு பெரிய அறம் தான். அதை பத்தி சொல்லும்போது, பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகையில நல்லந்துவனார் கூறியிருக்கிறாரு. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு நற்றினை சொல்லி இருக்குது. இப்ப இந்த உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவர் இந்த உதவிக்கு ரொம்ப அழகாக ஒரு இது கொடுத்திருப்பாரு. உதவி உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் மறைத்து. அதாவது இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் தேவை இருக்குன்னா, நான் 100 ரூபாய் கொடுத்தாலே புண்ணியம் தான். நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் அது அப்படி கிடையாது. அது எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருப்பாரு. அதாவது உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைந்து, யார் உதவியை பெற்றார்களோ அந்த உதவியை அவர்கள் எவ்வளவு நல்ல வழியில் பயன்படுத்தினார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு பயன் கிடைத்ததோ அதை பொறுத்துதான் உதவி செய்பவருக்கும் அந்த அறம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக திருவள்ளுவர் இந்த இதுல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி உதவி செய்யலாம். செய்யக்கூடிய உதவியையும் எப்படி செய்யணும்? காலத்தால செய்யணும். ஒருத்தருக்கு உதவி தேவை இருக்கும்போது போய் செய்யாம அப்படி செய்யணும். அதுதான் முக்கியம். அதுல என்ன அந்த உதவி அவங்களுக்கு தேவையெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் செய்யறதுனால பலனே கிடையாது. காலத்துல செய்யணும். அதையும் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்பயே பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு வாக்கிங் ஒரு நடைப்பயிற்சி போயிட்டே இருந்தாங்கன்னா, ஒருத்தர் கார்ல வந்தாருன்னா, வாங்களேன் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் சொல்வார், இல்ல இல்ல நான் நடைப்பயிற்சிக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதே இது 2 நாள் கழிச்சு அவர் வெயில்ல நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப அவர் கார்ல போவாரு. அப்ப வீட்டுல கொண்டு டிராப் பண்ணின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அன்னைக்கே கூப்பிட்டா அவர் வரல. இப்ப எங்க வரப்போறாரு அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு உதவியையும் யோசித்து காலமறிந்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல அறத்தையும் நமக்கு திருவள்ளுவரும் பிற இலக்கியங்களும் நமக்கு சொல்லி இருக்குது. இந்த கொடை உதவி இத மாதிரி சொல்லும்போது கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. இளம் பெருவழுதின்னு அந்த காலத்துல நிறைய பேருக்கு இளம் பெருவழுதின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. இவர் கடல்ல இறந்து போனதுனால இவரை குறிப்பிட்டு சொல்லும்போது கடலில் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் புறநானூற்றுல ஒரு பாடல் சொல்லி இருக்கிறாரு. தமக்கென முயலாது பிறர்க்கென முயலும் பெரியோர் உளராதலால் இவ்வுலகம் உள்ளது அப்படின்னு சொல்வாரு. அப்படின்னு அவர் அந்த ரொம்ப அழகாக ஒரு அறத்தை நமக்குன்னு இல்ல அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா, உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனில் உயிரும் கொடுக்குவர் பழியெனில் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலார் அன்ன மாற்றி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்ற ஒரு அழகான ஒரு அறத்தை இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார். இதுல இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இலரே, அதாவது அமிர்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அறை இதை சொல்றாங்க. இதையே கூட நம்ம திருவள்ளுவரும் சொல்லி இருக்கிறாரு. விருந்து பிறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. ரொம்ப அழகான ஒரு குறள். விருந்துனா கூட அது அமிர்தமா இருந்தா கூட தனியா சாப்பிட மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு அறை இதை சொல்லியிருக்காங்க. இதுலயே இந்த பாடலே பாத்தீங்கன்னா, பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிரும் கொடுக்குவர். பிறர் அஞ்சுவது அஞ்சுவதற்கு அஞ்சனும் அதுவும் ஒரு அறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேதான் வள்ளுவரும் கூட சொல்லியிருக்கிறாரு. அஞ்சுவது அஞ்சாமை பெய்தமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நம்மளுக்கு அறங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏலாதியில ஒரு பாடல் அந்த அந்த அறத்தை அவங்க பல்லுயிருக்கும் தாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நிறையுடைமை நீர்மை உடைமை கொடையே
புரையுடைமை பொய்மை புலார்க்கண் மறையுடைமை வேயன்ன தோளாய் இவை உடையான் பல்லுயிருக்கும் தாய் அண்ணன் என்ன தகும். அதாவது மூங்கிலை வத்த தோள்களை உடைய பெண்ணே, உன்னோட நெஞ்சடக்கம், நல்லியல்பு, கொடை, வறியவருக்கு கொடுத்தல், இந்த மாதிரி அறங்கள் எல்லாம் பல்லுயிருக்கும் தாய் அப்படின்னு இந்த ஏலாதி பாடல் வந்து சொல்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை, சரி மறுபடியும் ஒரு திங்கட்கிழமை வருது அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, நாள் வந்து அழியாதது வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி தவறா புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாட்கள் கழிய கழிய அந்த நாட்கள் வந்து நம்ம வாழ்நாள் மேல உட்கார்ந்துட்டு நம்மளுடைய வாழ்நாளினுடைய ஒரு நாளை கழிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு அழகான பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. வைகளும் வைகள் வரக்கண்டும் அஃதுணரார் வைகளும் வைகளை வைகுமென்று இன்புறுவர். வைகளும் வைகள் தன் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நாட்கள் செல்ல செல்ல நம்மளுடைய வாழ்நாட்களில் ஒன்று குறைகிறது. அதனால அதை வந்து நல்ல வழியில பயன்படுத்தணும்ன்றத புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அழகாக காணப்படுகிறது. இந்த மாதிரி கொடை ஒரு ஒழுக்கம், உதவி செய்தல் ஒரு ஒழுக்கம், அரசியல் இதெல்லாமே ஒரு அறம் அப்படின்னு சொன்னா கூட ஒழுக்கமும் ஒரு அறம் தாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் மிகவும் தேவை. நம்ம முன்னோர்கள் அந்த ஒழுக்கத்தை வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே இப்படி எந்திரிக்கணும், இப்படி செய்யணும், இந்நேரத்துல இன்ன செய்யணும்ன்ற மாதிரி எல்லாம் நம்மளை பழக்கியிருப்பாங்க. பாரதியார் கூட சொல்வாரு, அதாவது காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பான்னு ஒழுக்கத்தை சொல்லியிருப்பாரு. இந்த ஒழுக்கமும் ஒரு சிறந்த அறம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நான் படிச்சது, அதை இந்த சமயத்துல உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகத்துக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க காரை வந்து அலுவலகத்துக்கு ரொம்ப பின்னாடியே, ஏன்னா அங்க காரை விட்டுட்டு நடந்து அந்த அலுவலகத்தை வந்து அடையறதுனே நேரம் இருக்கு அப்படின்னு தள்ளி விடுவாங்களாம். பின்னாடி வரக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் நேரம் தவறாம வரணும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வரணும்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி செய்வாங்களாம். அது ஒரு ஒழுக்கம் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி நிறைய ஒழுக்கங்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஒழுக்கத்தை கடைபிடிப்பதும் ஒரு சிறந்த அறம் தான். அன்பு கூட ஒரு சிறந்த அறம் தான், சொல்லவே வேண்டாம். அன்புடையார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு. இதுல வந்து ராமாயணத்துல ஒரு பாடல் பாத்தீங்கன்னா, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கல் செல்லாது அது தந்த பின் வேரோடும் கடல் வேண்டல் உண்டாகுமோ. அதாவது நம்மளுக்கு அன்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்ட்டையும் பகை கொள்ள மாட்டோம். பகை கொள்ளறதுனால போர் கிடையாது. போர் கிடையாதுனால புகழ் குறையப்பதா கிடையாது. நம்மளுடைய புகழ் நம்ம கிட்ட இருக்கதான் செய்யும். நம்மளுடைய படைகள் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அன்போடு இருக்கணும்ன்றத இந்த ராமாயண பாடல் சொல்லுது. இந்த மாதிரி அறங்கள் வந்து ஆஹ் அதாவது ஒரு ஒரு நம்மளுக்கு உயிருள்ளவங்களுக்கு மட்டும் அறம் அப்படின்னு கிடையாதாம். அந்த கால இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா, மலைகளுக்கெல்லாம் கூட அறம் உண்டு. அந்த மாதிரிலாம் அவங்க பாடியிருப்பாங்களாம். அதுல வந்து ஒரு ஐங்குறுநூறு பாடல் வந்து, அறஞ்சாலியரோ அறஞ்சாலியரோ வரனுண்டாயினும் அறஞ்சாலியரோ வாழ்வனப்புற்று வருவி கோள்வன் என்னையை மறைத்த குன்றே அப்படின்னு. அதாவது நீ ஏ குன்றே, நீ வந்து அறத்தோடு விளங்குவாயாக. வறண்டாயினும் வறண்டுண்டாயினும் அறஞ்சாலியரோ, வறட்சியே காணப்படுது. ஆனா கூட நீ எப்படி இருக்க, நல்ல வளைந்து நலியக்கூடிய அருவிகள் பாய்ந்து இருக்கிற. நான் என்னுடைய காதலனோட வரும்போது பிற கண்ணுல படாம நீ என்னை மறைத்த குன்றே, நீ அறத்தோடு விளங்குவாயாக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் காணப்படுகிறது. இந்த மாதிரி அறத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த கால இலக்கியங்கள்ல வந்து இவ்வளவு அறங்கள் காணப்பட்டது. அப்ப இப்ப வந்து அறங்கள்லாம் கிடைக்கலையா அப்படின்னா, இப்பவும் அறங்கள் வந்து நமக்கு கிடைக்கதான் செய்யுது. நம்மளுடைய கதைகள், கட்டுரைகள், ஒரு வாழ்க்கை சரித்திரங்கள் இதெல்லாம் மூலமாக கூட அறச்செயல்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கூட பேசலாமா? இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து பதவி ஏற்க போகும்போது
ஒரு ஷூவ துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாராம். ஐயய்யோ! நீலாம் என் ஷூ எல்லாம் துடைக்கிறதுக்குலாம் எனக்கு ஆள் தேவையில்லன்னோன, அவரு பதறிருவாரு. அப்ப எனக்கு வேலை போயிடுமே அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாராம், "இல்ல நீ போய் தோட்ட வேலைய போய் பாரு" அப்படிம்பாராம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் நடந்த அறச்செயல்கள் எல்லாம் அதுவும் நம்மளுக்கு அறக்கோட்பாடுகள் நமக்கு வெளிப்பாடுகள் நடத்திட்டு தான் இருக்கு. என்ன பொறுத்தவரை இந்த அறம் அப்படின்னு பேசும்போது, நான் பகிரணும்னு நினைச்ச செய்தி எப்படின்னா, ஜெயமோகனுடைய அறம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்ப வந்து கண்டிப்பா பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு பண்றேன். அந்த சிறுகதையில பார்த்தீங்கன்னா, 12 கதைகள ஜெயமோகன் எழுதியிருக்கிறாரு. அந்த 12 கதைகளும் அறம் சார்ந்து தான் காணப்படுகிறது. இன்னும் அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கதைகளுமே புனைவே கிடையாது. உண்மையிலே நடந்த கதை. அவர் சந்தித்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்து சந்தித்து, அவர்கள் வாழ்க்கையில் நடந்தத வந்து அப்படியே எழுதியிருப்பாரு. உண்மையில அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு 12 சிறுகதை. அதுல முதல் கதைக்கு பேரே அறம். அததான் அந்த சிறுகதைக்கு வச்சிருப்பாரு. ஒரு பெரிய எழுத்தாளர். அவர போய் இந்த ஜெயமோகன் வந்து சந்திக்க போறாரு. ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. ரொம்ப தளர்ந்து போயிருப்பாரு. ஒரு குடிசையில தான் வாழ்ந்து ரொம்ப வறுமையில தான் இருப்பாரு. உடனே ஜெயமோகன் போய் அவர சந்திக்க போறாரு. சந்திச்ச உடனே அவரும் வான்னு சொல்லி உட்கார வைக்கும்போது, என்ன பேசுவாங்க? அவங்கவங்க அவங்க தொழில் சம்மந்தமா தானே பேசுவாங்க. உடனே ஜெயமோகன் சார் வந்து அந்த முதுமையான அந்த எழுத்தாளர்ட்ட கேட்பாரு, "உங்களுக்கு ராயல்டிலாம் வருதா?" அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சுட்டே, "அந்த காலத்துல ராயல்டின்றது ஒரு கெட்ட வார்த்தை. ராயல்டிலாம் கிடையாது. நாங்க இத்தன பக்கம் எழுதுவோம். இத்தன பக்கத்துக்கு இவ்வளவு காசு. இப்படித்தான் நாங்க வாங்கி வாழ்க்கை நடத்தியிருக்கோம்." அப்படின்னு அந்த முதுமை எழுத்தாளர் சொல்றாரு. சொல்லிட்டு தான் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரச் சம்பத்த வந்து ஒரு அறம் சார்ந்த இத வந்து ஜெயமோகன்ட்ட பகிர்கிறாரு. அதாவது அந்த எழுத்தாளர் வந்து அவங்க வீட்ல தறி வச்சிருப்பாங்க. இப்ப மிஷின்லாம் வந்தோனே தறி வந்து இதாயிடுது. அது நலிவடைஞ்ச உடனே அவங்க வீட்ல இது இல்ல வேற எதுவுமே இவருக்கு தெரியாது. ஆனா எழுதுவாரு. புலவர் கிடையாது. கதை எழுதுவாரு. சரி நம்ம குடும்பம் வளரணுமேன்னு சொல்லிட்டு கதை எழுதிட்டு இருப்பாரு. ஒரு நாள் இரவு அவங்க மனைவிக்கு அவங்களுக்கும் பெரிய சண்டை வருது. நீங்க என்னைக்கு கதை எழுதி, என்னைக்கு சம்பாதிச்சு நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப திட்டி 2 பேருக்கும் பயங்கர சண்டை வருது. மறுநாள் காலையில இவர் மனசு ஒடிஞ்சு பதிப்பகத்துக்கு போறாரு. அந்த ஒரு செட்டியார் வந்து அந்த பதிப்பகத்த வச்சிருப்பாரு. அந்த செட்டியார்ட்ட போய் ஏதாவது எழுதுறதுக்கு கொடுங்க. அது வந்து சுதந்திரம் பெற்ற ஒரு 2, 3 வருஷத்துல நடந்த கதை. அதனால அந்த பதிப்பகத்தார் சொல்வாங்க, "நம்ம நாடு சுதந்திரம் பெற்றாச்சு. இப்ப பள்ளி, கல்லூரிகள் எல்லாம் நெறைய வந்தாச்சு. அதனால நம்ம வீரர்கள பத்தி, மகாத்மா காந்தி, நேரு, பெரிய பெரிய தலைவர்கள பத்திலாம் புஸ்தகம் போடுவோம். அது உன்னால எழுத முடியுமான்னா?" "நான் எழுதுறேன்னா." "ஒரு புஸ்தகத்திற்கு ரூ. 50 100 புஸ்தகம் எழுதினா உனக்கு ரூ. 5000 இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போதும் நம்ம மனைவியிட்ட இருந்து தப்பிக்கிறதோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். உடனே நானே 100யும் எழுதுறேன் அப்படின்றவாரு. அவங்களுக்கு பதிப்பகத்தாருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும். "நீயே 100 எழுதிருவியா?" "நானே 100 எழுதுறேன்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒரு கதைக்கு ரூ. 50 அப்படின்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து எழுதுறாரு. 1 வருஷத்துல முடிக்கணும் டார்கெட். 1 வருஷத்துல 100 கதை எழுதி முடிக்கணும். ஒரு ஒரு 3 நாளைக்கு ஒரு கதை எழுதினா தான் அத நிறைவேற்ற முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாரு. எழுதி எழுதி அவருடைய கையெல்லாம் தக்காளி பழம் மாரி வீங்கிருது. எழுதவே முடியல அவரால. ஒரு புஸ்தகத்த கொண்டு பதிப்பகத்துல குடுத்துட்டு ரூ. 50 அவர் குடுப்பாரு. உடனே இவர் சொல்லுவாரு, "இல்ல எனக்கு ரூ. 5 அந்த காலத்துல ரூ. 5 ரொம்ப பெருசு. எனக்கு ரூ. 5 போதும். மிச்சத நீங்களே வச்சுருங்க. என் பொண்ணு கல்யாணத்த ஒட்டி வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாரு. அப்புறம் தனக்கு எழுத முடியலன்னா தன்னுடைய பிள்ளைங்கள வச்சு எழுதுவாரு. அந்த பிள்ளைங்க 2, 3 கதை எழுதுனா, மறுபடியும் இவர் எழுதுவாரு. இப்படி 100 கதையும் எழுதி முடிச்சுருவாரு. எழுதி முடிச்சுட்டு அப்பப்ப வந்து இவர்கிட்ட காசு வாங்கியிருப்பாரு. ரூ. 5 ரூ. 10 அப்படி வாங்கி தன்னுடைய குடும்பத்தையும் நடத்திட்டு இருந்திருப்பாரு. 100வது கதை கொடுக்கும்போது கல்யாண பத்திரிக்கை தன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு செட்டியார்ட்ட கொண்டு போய் குடுக்குறாரு. குடுத்துட்டு செட்டியாரே, "இதுவரை நான் உங்கள்ட்ட ரூ. 2000 வாங்கியிருக்கேன். நீங்க ரூ. 3000 தரணும். அத கொடுங்க என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும்னு" சொன்னாங்க. இந்த செட்டியார் வந்து பயங்கரமா திட்டி விட்டுருந்தாரு. "என்ன நீ இப்ப இவ்வளோ நாள் உன்னுடைய குடும்பத்த நான் குடுத்த காசுல தான் நடந்திருக்கு. நீ என்ன இப்ப ரூ. 3000 குடுக்கணும்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது. வேணா ஒரு ரூ. 700 தரேன். வாங்கிட்டு ஓடு" அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு. இவருக்கு என்ன செய்யன்னே தெரியாது. எப்படி ஒரு அறம் தவறி இந்த செட்டியார் பேசுறாரே! ஆனா பக்கத்துல உள்ள கடைக்காரங்க என்னன்னா, இவர் அப்பப்ப வந்து 5, 10ன்னு வாங்கிட்டு போறத பார்த்திருப்பாங்க. அவங்களும் அவருக்கு தான் சொல்லுவாரு. "இவ்வளோ நாள் அவர் குடுத்த காசுலயே வளர்ந்துட்டு, நீ அவர்ட்டயே வந்து இப்படி சண்டை போடுறியே." இவர் வந்து நேரா வீட்டுக்கு போறாரு. அவர் செட்டியாரோட மனைவிட்ட சொல்லி, இவர நல்வழிப்படுத்தி வாங்கலான்ற மாரி தான் போவாரு. ஆனா இவருக்கு இருந்த ஆத்திரம், கோவம், தன்னுடைய பெண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுமோன்ற பயம், அவருடைய மனைவி இதெல்லாம் கேள்விப்பட்டு தற்கொலைக்கு குதிச்சுடுவாங்க.
இப்ப கிணற்றுல இருந்து நல்ல வேளைக்கு எல்லாரும் காப்பாத்திருவாங்க. இந்த மாரி எல்லாம் சேர்ந்து அவரு நேரா அந்த அம்மா வீட்டுக்கு போனோனே, அந்த செட்டியார் அம்மா வந்து அவங்களுக்கு இந்த பதிப்பகத்த பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. கணவனுடைய வேலைகள் எதுவுமே தெரியாது. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இட்லி ஊட்டிட்டு இருப்பாங்க. இவர் போய் உன் கணவர் ஆனா தவறிட்டாரு. எனக்கு தரேன்னு சொன்ன ரூபாய தரல. அப்படி இப்படின்னு திட்டிட்டு, ஒரு கவியே படிவாரு. அவர் கவியெல்லாம் தெரியாது. அந்த நேரத்துல சரஸ்வதி அவர் வாயில வந்து உட்காந்துட்டா. அழகான ஒரு ஒரு அறம் செய்றதுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஒரு கவிதை எழுதி, அந்த இட்லியில இருந்து அத எடுத்து பச மாரி கதவுல வச்சு ஒட்டிட்டு போயிர்றாரு. இந்த அம்மா பதறி போயிருவாங்க. பாருங்களேன், அந்த காலத்துல கணவன் தப்பு செய்யும்போது மனைவி வந்து இது பண்ணாங்களாம். இந்த அம்மா நேரா தலைவிரிக்கு ஓரமா நேரா பதிப்பகத்துக்கு போறாங்க. அத பார்த்தோனே அவரு பதறிறாரு செட்டியாரு. "நீ ஏம்மா இங்க வந்த?" அப்படின்னுவாரு. "நீங்க அந்த எழுத்தாளர ஏமாத்திட்டீங்களா? அவருக்கு ரூ. 3000 குடுக்கணுமா? நீங்க உடனே குடுங்க." அப்படின்னு சொல்லி "சரி நீ வீட்டுக்கு போ நான் குடுக்குறேன்." "இல்ல, நீங்க இப்பவே குடுக்கணும். குடுத்த அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன்னு." அந்த அம்மா வந்து அவங்க போன நேரம் மதியம் 12 மணி. உச்சி வெயில். நடு ரோட்ல தார் அப்படி கொதிச்சிட்டு இருக்கும். அதுல அந்த அம்மா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. "நீங்க குடுத்த அப்புறம் சொல்லுங்க. நான் எந்திரிச்சு வீட்டுக்கு வரேன்." அப்படின்னு. அந்த அறத்தை வந்து நிலைநிறுத்தத்துக்கு அந்த அம்மா எவ்வளவு பண்ணியிருக்காங்க பாருங்க. உடனே செட்டியாரும் போய் அங்க இங்க புரட்டி அந்த காலத்துல 3000ன்றது பெருசு. பேங்க்ல அங்க இங்கன்னு புரட்டி கொண்டு வந்து அவர்ட்ட குடுத்துட்டு, அதாவது இந்த எழுத்தாளர், கதை சொல்ற எழுத்தாளர்ட்ட குடுத்துட்டு, அந்த அம்மாவ எடுக்காங்க. அம்மா கொஞ்சம் நல்ல தாட்டிகமா இருப்பாங்களாம். அந்த தார் வந்து இளகி ஓடி, அந்த அம்மாவோட சேலை, அதுக்குள்ள உள்ள பாவாடை, தொடை எல்லாம் ஒட்டிக்குமாம். அந்த அம்மாவ அப்படியே பிரிச்சு எடுத்து தான் தூக்கிட்டு போனாங்களாம் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு அறத்தை வந்து அந்த அம்மா காப்பாத்தினாங்க. தன்னுடைய கணவன் வந்து அறத்திலிருந்து தவறக்கூடாது. நம்மளுடைய குடும்பம் வந்து இதாயிறக்கூடாதுன்னு அறத்த இது பண்றாங்கன்னு அந்த கதை. அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளர், அதாவது இந்த ஜெயமோகன்ட்ட கதை சொல்லிட்டு இருந்த எழுத்தாளர் சொல்வாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணோட கல்யாணம்லாம் நான் செஞ்சேன். அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லயும் வந்து நம்மளுக்கு அறம் வந்து கிடைக்க தான் செய்யுது. இந்த கால இலக்கியத்தில் கிடைத்தா கூட, இப்போ சிறுகதைகள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக, கவிதைகள் மூலமாக, வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக நமக்கு அறம் கிடைத்துக் கொண்டே தான் இருக்கிறது. இப்ப மனிதன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வந்து இந்த சமூக கடல்ல ஒரு துளி. மனிதன் தான் சமூகம், சமூகம் தான் மனிதன். இந்த மனிதன் வந்து சந்தோஷமா வாழணும்னா என்னங்க செய்யணும்? எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும். எல்லாவற்றோடையும் இணைந்து இருக்கணும். எவ்வளவுக்கு முடியுதோ, அவ்வளவுக்கு எல்லாத்தோடையும் ஒன்றி வாழ்ந்தால், நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் தானே! அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சால், ஒவ்வொரு பொருளோடையும், ஒவ்வொரு மனிதனோடையும் காண ஒரு ஊடுருவி செல்லும் ஒரு அறம். அந்த அறத்தை வந்து பின்பற்றி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த உடல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உயிர் இல்லாமல் உடல் இயங்காது. அதே மாதிரி தான் அறக்கோட்பாடுகள் இல்லாமல் அவனி வந்து நிறைவு பெறாது, நிலை பெறாது என்பதுதான் உண்மை. எல்லோரும் அறிந்த உண்மை. எனவே நாம் அறம் செய்ய விரும்புவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி அம்மா.